எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்ஃப்லேருந்து இந்த ஹேலோ க்ளூ தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்னோட ஷேட் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து தேடி பார்க்கும்போது இதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடவே இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் டு டூ தேட். ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலுமே வந்து என்னோட ஷேட் ட்வின்ஸில் வந்து இது இன்னும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா மேபி அப்கமிங் டீனேஜர்ஸ் வந்து வாங்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக கூட இருக்கலாம். என்னோடய ஸ்கின் டோனில் என்னோடய ஷேடு ட்வின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ட்ரடக்ஷன் லைட்டாக மாற்றிருக்கேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். இருந்தாலும் இங்கிலீஷ் விட தமிழ் தான் நிறைய ப்ராமினெண்ட்டாக வந்து என்னோடய வீடியோஸில் வந்து இருக்கும் பேசுகிறதுல. அதனால தான் சொல்கிறேன் என்னோடய க்ரீட்டிங்ஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சேஞ்ச்ட் அ பிட். அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஃபுல்லாக நான் பேசுகிறதா இருந்துச்சுன்னா ஐ வில் கிரீட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு தான். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ரீட்டிங்ஸ் மாற்றிருக்கிறது ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோரும் ஹாய் யூஸ் பண்ணி வணக்கம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். சில பேர் மட்டும்தான் வணக்கம் சொல்கிறாங்க. இல்லைன்னா வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மற்ற பீப்புள்கிட்ட நம்ம வணக்கம் சொல்லி அங்கே மட்டும் தான் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பெருமையாக அங்கே மட்டும் தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் சொல்ல மாட்டோன்னு தோணுது. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு சேஞ்ச் இட். அதுவும் ஒரு ரீசன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம மாற்றணும், நம்ம வந்து க்ரீட்டிங்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக மாற்றிட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எல்ஃபில் இந்த ஹேலோ க்ளோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்து திஸ் இஸ் அ டியூ ஃபார் சார்லட் டில்பரி. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதை ரொம்ப விரும்புகிறீங்க பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் ரேஞ்ச்னால. எல்ஃப் இஸ் ரியலி குட் பிராண்ட். ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் எல்ஃப். ஐ எம் நாட் ஷோர், பட் திஸ் இஸ் லைக் ஒரு வைரலான ப்ராடக்ட் ஃப்ரம் எல்ஃப். ஓகே, இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் லைட்டாக டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஹேலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர். நான் வச்சுருக்க ஷேடு வந்து 5 டேன் நினைக்கிறேன். யா 5 medium/tan போட்டிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷேட் ஐ எம் யூஸிங். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees. 31.5 ml உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பிக் டோஃபட் அப்ளிகேட்டர் யூ வில் கெட் இட் லைக் திஸ். யூ கேன் யூஸ் இட் டைரக்ட்லி. ஸோ இது என்னோட பர்சனலான ஒரு விஷயம்னால ஐ வில் டைரக்ட்லி அப்ளை இட். இஃப் இட் இஸ் நாட் பர்சனலான ஒரு ஐட்டம் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் இட் இன் பேலட். அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள். இஃப் யூ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். A full-size multi-purpose liquid glow booster infused with skin-loving ingredients to give your complexion a soft focus social filter effect. Skincare makeup hybrid for glowing, dewy skin. Complexion looks healthy, more radiant. Can be used 4 ways. Wear alone, over or under the makeup, mix with foundation or use as a highlighter. Enriched with skin-loving ingredients like squalene and hyaluronic acid. Available in 8 universal shades that work across all skin tones. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி நீங்கள் ஸ்கின்க்கு இதுவே போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு போகலாம், இல்லை ஸ்கின்னுக்கு கீழே ஸ்கின்னுக்கு மேலே இப்படினாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம், ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இது நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஹைலைட்டர், ஒரு க்ளோயிங்கான ஒரு ப்ராடக்ட் தான். யூ கேன் சி நான் இன்றைக்கி இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் யூஸ் எனி செட்டிங் பவுடர் யூஸே பண்ணலை பிகாஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் டு சி ஹவ் இட் லுக்ஸ். இது யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 45 minutes-ஆக தான் இருக்கும். ஏன்னா ஹோல் மேக்கப் நான் முடிக்கிற வரைக்கும் என் ஃபேஸ்லேயே தான் இருந்துச்சு. ஐ டிட் யூஸ் அண்டர் ஐஸ்க்கு மட்டும் ஐ யூஸ்ட் ஃபிட்மி மெபிலின் ஃபிட்மி கன்சிலர் யூஸ் பண்ணேன். அண்ட் டாப் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபில் வந்து சாஃப்ட் கிளாம் இருக்குல்ல, ஸோ இதுதான் நான் வந்து ஆன் டாப் ஆஃப் இட் அதுக்கு மேலே போட்டேன். இது வந்து ஒரு சாட்டினான ஃபவுண்டேஷன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மீடியம், அதாவது ரொம்ப மேட்டாக இல்லாமல் க்ளோயிங் இல்லாமல் மீடியமான அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோயிங்காக இல்லாமல் ரொம்பவும் மேட்டாக இல்லாமல் மிட் ரேஞ்சில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. ஐ யூஸ்ட் ஆன் டாப் ஆஃப் இட். யா, ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். ஐ டிட் யூஸ் இங்கே வந்து நார்ஸ் ப்ரான்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் சி இங்கே மட்டும் அவ்வளோவா ஷைன் இல்லை பிகாஸ் ஆஃப் த ப்ரான்சர்னால. மற்றபடி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் அந்த இந்த ஹேலோ க்ளோ தான் இருக்குது. நல்ல செம க்ளோயிங்காக இருக்குது.
இஃப் யூ சம்மோன் லைக் திஸ், உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி க்ளோயிங்கான ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி யூஸ் இட். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் என்னோட சென்டர் ஆஃப் ஃபேஸ் வந்து எப்போவுமே வந்து செட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஐஸ் அதை செட் பண்ணல அப்படின்னா ஐ ஸ்வெட் அ லாட். பேசிக்கலி இங்கே கூட எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மூவ் ஆகாது. பட் அரவுண்ட் மை மவுத் ஐ ஸ்வெட் அ லாட், செம்மையாக ஸ்வெட் ஆகும். அங்கே மூவ் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால ஐ டென் டு யூஸ் பவுடர்ஸ் ஆன் மை சென்டர் ஆஃப் த ஃபேஸ். அதாவது டீ ஜோன் மட்டும் நான் வந்து டீ ஜோன் கூட வேணாம், ஐன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஜோனில் வேணால் நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணுவேன். அந்த அண்டர் ஐஸில் கூட. ஓகே, யா, அதை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஐ கேன் யூஸ் இட். இது வந்து ஒரு க்ளோயிங் ஆனால் ஒரு லிக்விட் ஹேலோ ஃபில்டர்ன்றதுனால வந்து ஐ திங்க் ஆயிலி ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு இலிமினேஷன் பார்ட்டிகல்ஸ் இதில் இருக்குது. ஐ ஃபீல் ஸோ தட்ஸ் வை வந்து நல்லா க்ளோவாக இருக்குது. ஓகே, யா, ஓகே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து டெமோ வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஃப் ஹேலோ க்ளோ தான் பார்க்க போகிறோம். இதை நான் வந்து ரிவ்யூ பண்ணலைன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஒரு ஃபுல் லென்த் வீடியோவில் வந்து ஐ மஸ்ட் ஹவ் யூஸ்ட் இட். பட் ரீசெண்டாக என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதோட ஷேட் கேட்டிருந்தாங்க. தட்ஸ் ஹவ் ஐ காட் டு நோ நான் இதை பற்றி போடவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஃபார் மை ஷேட்ஸ் அண்ட் ஹவ் இட் லுக்ஸ் ஆன் மீ. அதுக்காக தான் நான் சிம்பிளாக போடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஷார்ட் வீடியோ சின்ஸ் ஐம் ஜஸ்ட் டூயிங். இதை மட்டும் பற்றி சொல்கிறதுனால நான் வந்து சின்ன வீடியோவாக தான் இருக்கும். யா, ஸோ உள்ளே போகலாம். லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். எபிசாஃப்ட் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ரியலி நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு எஸ்பிஎஃப் கொண்ட மாய்ஸ்சரைசர். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போகலாம். பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். கேப் இப்படி இருக்கும், பெரிய டோஃபுட் அப்ளிகேட்டர். நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன்னா ஐ எம் யூஸிங் த ஷேட் 5 tan நினைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை திஸ் ஹியர். So this is how the tan 5 looks on my skin tone. This is my perfect shade. இது வந்து ஓரளவு பார்க்கும்போது என் ஸ்கின் டோன் மாதிரி தான் தெரியும், பட் க்ளோயிங்னஸ் இருக்கும் ஆஸ் யூஷுவல். ஐ டூ ஹேவ் த சார்லட் டில்பெரி. சும்மா கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சார்லட் டில்பெரி பக்கத்தில் போடுறேன். ஸோ திஸ் இஸ் சார்லட் டில்பெரி ஹாலிவுட் ஃப்ளவர்ஸ் ஃபில்டர். இந்த ஷேட் 5.5 tan. ஸோ இதுலேயும் நான் 5.5 tan தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக தான் போடுறேன் பேசிக்கலி. ஓ, ஓகே, யா. ஸோ எனக்குமே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இது ரெண்டும் ஷேட் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நானும் இதை ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் டூ வார்ம், லைக் நல்லா வார்மாக இருக்குது அண்ட் தென் லைட்டராக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லிட்டில் பிட் டார்க்கராக இருக்குது. பட் யூ கேன் see how this looks. பட் இதுக்கு முந்தின ஷேட் நான் முன்னாடி வச்சுருந்தேன் காய்ஸ். ரீசெண்டாக தான் நான் த்ரோ பண்ணேன் பிகாஸ் இட் காட் எக்ஸ்பயர்ட். இது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் திஸ். ஐ திங்க் அது ரெண்டு கம்பேர் பண்ணி நான் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நைஸ் ஃபார் மீன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் திஸ் tan. அதுக்கு முன்னாடி ஷேட் 4ன்ற ஷேட் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ கம்பேரிசன். போத் ஆர் ரியலி குட் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, யா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா ஐ ஹாவ் போட் ஃபார் சார்லட் டில்பெரி ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதை போய் பார்க்கலாம். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோனா ரிமூவ் திஸ் அலோன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதை நம்ம வந்து ஹோல் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம். இதை ஹோல் ஃபேஸ் அப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை, சீக்ஸில் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான். நான் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுறதுனால ஐம் ஜஸ்ட் டூயிங் ஹோல் ஃபேஸ் டு ஷோ யூ ஹவ் இட் இஸ். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தவிர வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகே, நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் யூஸிங் த ஸ்டிப்லிங் ப்ரஷ் ஃப்ரம் ப்ரோ ஆர்ட் PF16. இது நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு என்னமோ இது ரொம்ப அவ்வளோ இஷ்டம் இல்லை. இட் இஸ் நைஸ் ஒன்லி, சாஃப்டாக நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு பெருசாக இதில் ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் திஸ், அதனால் யூஸ் பண்ணுறேன்.
ஒண்ணே ஒன்று தான் இருக்குது கைஸ். இதில் வந்து பெருசு ஒன்று இருந்துச்சு, சின்னது ஒன்று இருக்குது. பெருசு எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த எல்ஃப் Halo Glow liquid filter looks on my skin. செம்ம க்ளோயிங்காக இருக்குது. யூ கேன் சி அ டிண்ட். நமக்கு எப்படி வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஒரு டிண்டடான ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்குது, அந்த மாதிரி டிண்டட்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும் வித் செம்ம க்ளோனஸாக இருக்குது. இட்ஸ் அ டியூப் ஃபார் சார்லட் தில்பரி. ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் இட். இது ஃபுல் ஃபேஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஃபைனலாக இந்த வீடியோ போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு இதில் எதுவும் இல்லை. யா, நீங்கள் வந்து ஏற்கனவே ஸ்வாட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து சார்லட் தில்பரியோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டுத்துக்கும் ஷேட் மேட்ச்க்காக, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இது நான் போட்டதே இல்லை. அதனால் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஸ்வாட்ச் இட் அண்ட் கம்பேர் யூ த ஷேட்ஸ் ஃபார் த ஹலோ ஃபில்டர் அண்ட் ஹாலிவுட் ஃபில்டர் ரெண்டுக்குமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருந்தாலுமே அதுவும் எனக்கு நல்லா தான் இருக்குது கைஸ். நான் வீடியோ வேணால் போய் பாருங்கள், அந்த ஷேடும் நல்லா தான் இருக்குது. ஐ லைக் போத். இதில் 4 நான் முன்னாடி வச்சுருந்தேன். அது ரொம்ப லைட்டாக இருந்தனால தான் நான் 5 போனேன். 4 வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் தூக்கி போட்டுட்டேன். இது இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இஸ் அஸ் ஆஃப். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 4 லைட்டாக தோணுச்சு. மேபி அது வே லாங் பேக்காக கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் கொஞ்சம் கலர் ஆகிருந்தேன் அப்படின்னா, ஃபேராக இருந்தேன், கொஞ்சம் டேன் போயிருந்தது அப்படின்னா மேபி 4 கூட நல்லா இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நான் 5 இஸ் கிரேட். ரொம்பவும் டார்க்காலாம் எனக்கு காட்டவே இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல செம்ம க்ளோயிங்காக இருக்குது இப்போ வரைக்கும். தேங்க்ஃபுல்லி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்மைல் லைன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். அதனால் எனக்கு பெருசாக இங்கே எதுவுமே வரலை. என்னோட சீக்ஸ் தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ஹலோ கில்ட்டை நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வாங்காதவங்களுக்குலாம் நான் ஷேட் மேட்ச் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். டெஃபினெட்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். தீஸ் டேஸ் செல்ஃப் இஸ் டூயிங் ஸோ குட். செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் ஹை எண்டுக்கு மாறிடுவாங்க போல். அவ்வளோ நல்லா ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். யா, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.